Hi my dear students. நாம இந்த வீடியோல கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கான ப்ரீவியஸ் இன்ட்ரோடக்ஷன் ஸ்ப்ளிட்டிங் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பொறுத்தவரையில் அந்த படிகப்புல கொள்கையில் சிஎஃப்எஸ்சி வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கொஷினில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே கொஷினில் கீழ்கண்டுள்ள அணைவு சேர்மங்களில் பூஜ்ஜிய படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது எது? ஜீரோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஸோ கீழே லிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷின் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு தேவைப்படக்கூடிய டேட்டா படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் சிஎஃப்எஸ்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் தான். ஸோ எண்முகி படிகப்பிழப்பு அப்படின்னா என்னென்னு தெரியணும். இது எந்த சாப்டரில் வரும் அப்படின்னாக்கா படிகப்புல கொள்கையில் வரும். அப்போ படிகப்புல கொள்கையில் எண்முகி படிகப்புல பிளப்பு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த கொஷின் அப்படிங்கிறது சால்வ் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி நம்ம சிஎஃப்டி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அதை பற்றினா ஷார்ட் ரீகால் குயிக்காக ஒரு ரீகால் பண்ணுவோம். நம்ம இந்த படிகப்புல கொள்கையில் மெயினாக ரெண்டு அசம்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன், த பாண்ட் பிட்வீன் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் லிகாண்ட் இஸ் பியூர்லி அயனிக். அப்போது ஒரு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்க்கும் லிகாண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பாண்ட் பிணைப்பு அப்படிங்கிறது முழுவதும் அயனித்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் அசம்ஷன், தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அண்ட் தி லிகாண்ட்ஸ் ஆர் கன்சிடர்டு ஆஸ் பாயிண்ட் சார்ஜஸ் ஆர் எலக்ட்ரிக் டைபோல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் லிகாண்ட் சிஎன் மைனஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை புள்ளி மின்சுமை ஆர் பாயிண்ட் சார்ஜாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஆர் இந்த இடத்துல நியூட்ரல் லிகாண்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா NH3 இதில் லோன் பார் இருக்கும். இங்கே நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ்னால நம்ம பார்ஷியல் பாசிட்டிவ் பார்ஷியல் நெகட்டிவ் இருக்கும். அதை நம்ம எலக்ட்ரிக் டைபோல்ஸ் ஆர் மின் இருமுனைகள் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த ரெண்டு தான் சிஎஃப்டியோட மெயின் அசம்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சிஎஃப்டிலேயோ அல்லது கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் பார்க்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் டி பிளாக் எலிமெண்ட்டை தான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக இருக்கும். அப்போ இந்த டி பிளாக் மெட்டல் இருக்கிறதுனால டி ஆர்பிட்டலோட ஷேப்பை படிச்சிட்டோம் அப்படின்னாக்கா சிஎஃப்டி இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு 5 டி ஆர்பிட்டால்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பரில் படிச்சிருப்போம். ஸோ என்னென்ன ஆர்பிட்டால் அப்படின்னா DXY, DYZ, DXZ அண்ட் DX ஸ்கொயர்ட் மைனஸ் Y ஸ்கொயர்ட் DZ ஸ்கொயர்ட். இந்த 5 தான் நமக்கு டி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கான ஷேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 ஆர்பிட்டால்ஸும் எங்கே ஷேப் இருக்குது. இது எல்லாமே இதுதான் நமக்கு ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய். இந்த இடத்துல இந்த லோப் அப்படிங்கிறது தான் எனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி. ஸோ இந்த லோப் எல்லாமே எனக்கு எலக்ட்ரான் டென்சிட்டி. இந்த எலக்ட்ரான்ஸ் டென்சிட்டி எல்லாமே இன்பிட்வீன் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஸோ இந்த 3 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ்லேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி பிட்வீன் ஆக்சிஸ் அச்சுக்களுக்கு இடைப்பட்ட வழியில் அமைஞ்சிருக்கு. அடுத்து இந்த ரெண்டு ஆர்பிட்டோட ஷேப்ஸ் பாருங்கள். DX ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட். ஸோ ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. DZ ஸ்கொயர்ட், இங்கேயும் எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படிங்கிறது எனக்கு ஆக்சிஸ் மேலேயே இருக்குது. அப்போது இதை அலாங் த ஆக்சிஸ் அச்சின் மேல் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போது 5 டி ஆர்பிட்டாலை அதனுடைய ஷேப்பை பேஸ் பண்ணி 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். அச்சில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால், அச்சுக்கு இடைப்பட்டில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ். ஸோ இந்த செட் இந்த 5 ஆர்பிட்டாலும், ஸோ நம்ம நார்மலாக ஆர்பிட்டால்ஸை இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவோம். இந்த 5 ஆர்பிட்டால்ஸும், அதாவது DXY, DYZ, DXZ, DX ஸ்கொயர்ட் மைனஸ் ஒய் ஸ்கொயர்ட், DZ ஸ்கொயர்ட், இந்த 5 ஆர்பிட்டாலும் ஒரு நியூட்ரல் மெட்டலில் ஈக்குவல் எனர்ஜியில் தான் இருக்கும். அப்போ இதுவுமே சேம் எனர்ஜியில் இருக்குது. அதனால் நம்ம ஒரே கேட்டகரியில் போட்டிருக்கோம். இதை நம்ம டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் ஆர் சம ஆற்றல் உடையவை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நியூட்ரல் மெட்டல் ஆட்டமில் ஈக்குவல் எனர்ஜியில் இருக்குது, அதை டீஜெனரேட் ஆர்பிட்டால்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னாக்கா ஒரு சென்ட்ரல் மெட்டலை லிகான் அப்படிங்கிறத அப்ரோச் பண்ணணும். அந்த லிகான் எய்தர் அச்சு வழியாக நமக்கு அப்ரோச் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அச்சுக்கு இடைப்பட்ட வழியாக அப்ரோச் பண்ணலாம். இங்கே பார்க்கக்கூடிய டெட்ராஹைட்ரலோ ஆர் ஆக்டாஹைட்ரலோ, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் தான் நம்ம நிறைய பார்ப்போம். அதனால் லிகாண்ட் ஈனிகள் அப்படிங்கிறது அச்சு வழியாவோ அச்சுக்கு இடைப்பட்ட வழியாகவோ தான் அணுகி ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. இப்படி லிகாண்டும் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு வருது, டென்சிட்டி இருக்குது. என்னுடைய டி ஆர்பிட்டாலும் எலக்ட்ரான் இருக்குது. அப்போ ரெண்டுத்துலேயுமே எனக்கு எலக்ட்ரான் இருக்கிறதுனால
லிகாண்ட் சென்ட்ரல் மெட்டலை நெருங்கும் போது எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிப்பல்ஷன்னால் இந்த டீஜெனரசி எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறதான் அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம கொஷினில் கொடுத்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம், MnH2O6 3+. ஸோ இந்த இடத்துல எனக்கு கோஆர்டினேஷன் நம்பர் 6, கோஆர்டினேஷன் நம்பர் 6 அப்படின்னாக்கா அது ஆக்டாஹைட்ரல் ஆர் எண்முகி வடிவத்தில் இருக்கும். இந்த எண்முகி வடிவம் அப்படிங்கிறது தான் இந்த ஷேப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ நமக்கு 1 2 3 4 5 6 இது சிம்பிளாக நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுவோம். ஸோ மேலேயும் கீழேயும் 2 லிகான், 2 சைட்லேயும் எனக்கு 2 லிகான், நடுவில் எனக்கு சென்ட்ரல் ஆட்டம் அப்படிங்கிறது இருக்கும். இதுதான் நமக்கு எண்முகி வடிவத்தோட ஷேப். இப்போ இந்த இடத்துல லிகாண்டோட பொசிஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா, இது ஆக்சுவலாக டி ஆர்பிட்டோட ஷேப்போட கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ லிகாண்ட் 1 2 3 4 5 6. ஸோ 6 லிகாண்டும் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட டி ஆர்பிட்டால் எனக்கு அப்ரோச் பண்ணுது. எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். 6 லிகாண்டுமே டி ஆர்பிட்டாலோட அச்சு வழியாக, அதாவது அலாங் த ஆக்சிஸ் தான் அப்ரோச் பண்ணுது. இது ஒய் ஆக்சிஸ், இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த அச்சு வழியாக அணுகுது அப்படின்னா டி ஆர்பிட்டால் 2 கேட்டகரியாக பிரித்தோம், பெட்வீன் ஆக்சிஸ் அலாங் த ஆக்சிஸ். அப்போ இது அச்சு வழியாக அணுகிறதுனால அச்சில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் தான் அதிக அளவு விளக்கம் அடையும். அதாவது இங்கே அச்சில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி, லிகாண்ட் வரக்கூடிய எலக்ட்ரான் டென்சிட்டி, இது ரெண்டும் எனக்கு அதிகமாக ரிப்பல் ஆகும். ஆனால் அச்சுக்கு இடைப்பட்டதில் அமைஞ்சிருக்கு இல்லையா 3 ஆர்பிட்டால், அங்கே ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். இதை நம்ம டி ஆர்பிட்டலில் ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரீ அயன் ஆர் நியூட்ரல் ஆட்டமில் 5 ஆர்பிட்டாலும் ஈக்குவல் எனர்ஜியில் இருக்கும். அதுதான் நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்போது லிகான் அப்படிங்கிறது எனக்கு சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமாக அப்ரோச் பண்ணுது. ஸோ அப்ரோச் பண்ணும்போது ஸ்பெரிக்கலாக அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்போது அதனுடைய எனர்ஜி அப்படிங்கிறது ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இங்கேயும் டீஜெனரேட் ஆர்பிட்டால் தான், இங்கேயும் அது டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸாக தான் இருக்குது. இன்னும் ஃபர்தராக லிகான் எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கிற பர்டிகுலர் டைரக்ஷனில் அப்ரோச் பண்ணும்போது இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்? குட். dxy dyz dxz இந்த ஆர்பிட்டால் பெட்வீன் ஆக்சிஸ் இருக்கிறதுனால லோயர் ரிப்பல்ஷனையும், dx² மைனஸ் y² dz² அலாங் த ஆக்சிஸில் இருக்கிறதுனால அதிக ரிப்பல்ஷனையும் பெறுது. அதுதான் இந்த டயக்ராம் உங்களுக்கு காமிக்குது. ஸோ இதை வந்து நம்ம பேரி சென்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேரி சென்டரை விட அதிக ரிப்பல்ஷனில் அலாங் த ஆக்சிஸ் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் இருக்கும், கம்மியான ரிப்பல்ஷனில் பெட்வீன் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிட்டால்ஸை நம்ம T2G EG அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அலாங் த ஆக்சிஸ் இருக்கக்கூடியது EG, பெட்வீன் ஆக்சிஸ் இருக்கக்கூடியது T2G. இந்த டோட்டல் 2 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ டோட்டலாக டீஜெனரேட் ஆர்பிட்டால் இந்த மாதிரி T2G EG ஆர்பிட்டாலாக பிரியறது தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த எனர்ஜி தான் இந்த இடத்துல டெல் ஓ அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த ஓ அப்படிங்கிறது ஆக்டாஹைட்ரல் எண்முகி அணைவு அப்படிங்கிறத நமக்கு வலியுறுத்துது. ஸோ இதுக்கான எனர்ஜி எப்படி இருக்கும்? ஸோ T2G ஆர்பிட்டாலில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் -2/5 டெல் ஓ அளவுக்கும், ஈஜியில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால் +3/5 டெல் ஓ அளவுக்கும் நமக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுது. இங்கே ஏன் மைனஸ் நம்ம கொடுத்துருக்கோம்? யூஸ்வலாக லோயர் எனர்ஜி அப்படின்னாக்கா நம்ம மைனஸ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுவோம். ஸோ இது பேரி சென்டரை விட கம்மியான எனர்ஜியில் இருக்குது, இஜி பேரி சென்டரை விட அதிகமான எனர்ஜியில் இருக்குது. இங்கே நம்ம ஒன்று கவனிக்கணும், இந்த பேரி சென்டரோட எனர்ஜியில் டோட்டல் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. எப்படின்னு பார்க்கலாமா? ஸோ டோட்டலாக இங்கே 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. அப்போது -6/5 டெல் ஓ. இங்கே 2 ஆர்பிட்டால் இருக்குது. அப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +6/5 டெல் ஓ. ஸோ ஓவரால் வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு 0. ஸோ இந்த எனர்ஜி 2 ஹாஃபாக பிரியுதை தவிர டோட்டல் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஒரு டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த ஸ்ப்ளிட்டிங் அங்கே எப்படி இருக்கும்? ஸோ ஆக்டாஹைட்ரலுக்கு பார்த்தோம், டெட்ராஹைட்ரலாக இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் அப்படிங்கிறது 4. ஸோ டெட்ராஹைட்ரல் ஷேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டெட்ராஹைட்ரலோட அமைப்பு தான் இது. ஸோ நடுவில் சென்ட்ரல் ஆட்டம் இருக்குது, 1 2 3 4. இந்த 4மே அதனுடைய லிகான்ஸ். இது டி ஆர்பிட்டால எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ லிகான் 1 2 3 4. ஆக்சிஸ் நமக்கு இங்கே இருக்குது. ஸோ 1 2 3 ஆக்சிஸ் இருக்குது. ஸோ இந்த 4 லிகாண்டுமே பெட்வீன் ஆக்சிஸ் அச்சுக்களுக்கு
இடைப்பட்டதாக தான் நமக்கு அணுகுது. அப்போ எந்த ஆர்பிட்டால் ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும்? ரைட், ஹச்சுக்கு இடையாக இருக்கக்கூடிய 3 ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, dxy dyz txz, அந்த ஆர்பிட்டால் அதிக ரிப்பல்ஷன்லையும் அந்த ஆக்சிஸ் இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டால் dx² - y² dz² லோயர் எனர்ஜிலையும் இருக்கும். ஸோ எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறது நல்லா கவனிச்சிக்கங்க. ஸோ இதுக்கான ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆக்டாஹைட்ரில் சொன்ன மாதிரியே ஒரு நியூட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் ஃப்ரீ அயானில் 5 ஆர்பிட்டாலும் ஈக்குவல் எனர்ஜி தான் இருக்கும். லிகான்ஸ் மெட்டலை அப்ரோச் பண்ணும்போது, ஸ்பெரிக்கலாக அப்ரோச் பண்ணும்போது அதனுடைய எனர்ஜி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஃபர்தராக இன்னும் பெட்வீன் ஆக்சிஸ் லிகான் மெட்டலை அப்ரோச் பண்ணும்போது எனக்கு dx² - y² dz² அலாங் த ஆக்சிஸ் அச்சில் இருக்கக்கூடிய 2 ஆர்பிட்டாலும் லோயர் ரிப்பல்ஷன்லையும் அச்சிலுக்கு இடைப்பட்டதாக இருக்கக்கூடிய dxy dyz dxz அதிக ரிப்பல்ஷன்லேயும் இருக்குது. அதுதான் உங்களுக்கு இந்த கேட்டகரி காமிக்குது. இந்த டயக்ராம் நமக்கு சொல்லக்கூடியது அதுதான். ஸோ இதுக்கான எனர்ஜி வேல்யூஸ் பாருங்கள். ஸோ டோட்டலாக 5 ஆர்பிட்டால்ஸ், அதனால் நம்ம டினாமினேட்டரில் 5 போட்டோம். ஸோ டோட்டல் எனர்ஜி அப்படிங்கிறது சேஞ்சஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். டெட்ராஹைட்லையும் எனக்கு டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் கிடையாது. ஸோ ஈயில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் -3/5 அளவுக்கும் T2வில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ் +2/5 அளவுக்கும் எனக்கு எனர்ஜியை கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ஸ்ப்ளிட்டிங்கை டெல்டா T அப்படின்னு நம்ம சொல்கிறோம். T ஃபார் டெட்ராஹைட்ரல். இப்போது இந்த நான்முகி அணைவோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியையும் எண்முகி அணைவோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியும் கம்பேர் பண்ணுறோம். அதுதான் இந்த ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனில் யாருக்கு அதிகம்? ஸோ ஒரு மெட்டல் ஆக்டாஹைட்ரல் டெட்ராஹைட்ரல் 2 காம்ப்ளெக்ஸையும் கொடுத்துச்சுனாக்கா கிறிஸ்டல் ஸ்ப்ளிட்டிங் எங்கே அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். டெல்டா T 4/9 அளவுக்கு கம்மியாக இருக்கும். அப்போ ஆக்டாஹைட்ரலில் ஸ்ப்ளிட்டிங் அதிகமாக இருக்குது. ரீசன், லிகான்ஸோட எலக்ட்ரான் அலாங் த ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணுது. டெட்ராஹைட்ரலில் பெட்வீன் ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணுது. ஸோ பெட்வீன் ஆக்சிஸ் அப்ரோச் பண்ணதுனால எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்காது. அப்போது ரிப்பல்ஷன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது, ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ஸோ எகெயின் இங்கேயும் இந்த டோட்டல் எனர்ஜியில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. கால்குலேட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, 6/5 ΔT ப்ளஸ் இங்கே 3 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஸோ 3 × 2 அப்படின்னாக்கா 6/5 ΔT. ஸோ 0. அப்போ டோட்டல் எனர்ஜி சேஞ்சஸ் கிடையாது. பேரி சென்டரில் இருக்கக்கூடிய எனர்ஜியை விட ஒன்று ஹையர் எனர்ஜிலையும் இன்னொன்று லோயர் எனர்ஜிலையும் 2 செட் ஆஃப் ஆர்பிட்டால்ஸாக எனக்கு ஸ்ப்ளிட் ஆகுது. இதை நம்ம டெட்ராஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துட்டோம், MnH2O6 அப்படிங்கிறது எடுத்துட்டோம். ஸோ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மேங்கனீஸ்க்கு 3d5 4s2. இந்த இடத்துல இது நியூட்ரல் லிகான். அப்போ மேங்கனீஸோட ஆக்சிஜனேற்ற நிலை +3. இப்போது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 3d4. இது ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸா டெட்ராஹைட்ரல் காம்ப்ளெக்ஸா? எஸ், ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ நம்ம ஆக்டாஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஸோ எனக்கு Mn3+ல் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது லிகாண்ட் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸில் T2ஜிலையும் EGலையும் எப்படி ஃபில்லப் ஆகும்? ஸோ ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் ஃபில்லப்பை பொறுத்தவரையில் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் நமக்கு தெரியும். லோயர் எனர்ஜியில் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன ஆகும்? ஹையர் எனர்ஜியில் இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸ்க்கு எலக்ட்ரான்ஸ் போகும். ஸோ லோயர் எனர்ஜி இங்கே T2G 1 2 3. ஸோ 3 எலக்ட்ரான் ஃபில் ஆகிடுச்சு. 4வது எலக்ட்ரான் எங்கே போகும்? ஸோ அதை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் யார் அப்படின்னாக்கா இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அண்ட் பேரிங் எனர்ஜி, பிணைப்பாக்கும் ஆற்றல். அதாவது 4th எலக்ட்ரான் இங்கே வந்து ஃபில் ஆச்சுனாக்கா அதுக்கு தேவையான எனர்ஜியை பேரிங் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டெல்டா-O அப்படிங்கிறது ஓவரால் ஸ்ப்ளிட்டிங். இங்கே எடுக்கக்கூடிய H2O லிகாண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அதனுடைய பேரிங் எனர்ஜி அதிகமாக இருக்கும், டெல்டா-O கம்மியாக இருக்கும். ஸோ ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி தான் கம்மியாக இருக்குது. எதை விட? இங்கே ஃபில் ஆகிறத விட. அப்போ எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகாமல் ஸோ 4th எலக்ட்ரான் எங்கே ஃபில் ஆகும்? EG ஆர்பிட்டாலில் போயிட்டு ஃபில் ஆகுது. என்ன ரீசன்? ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி கம்மி, பேரிங் எனர்ஜி அதிகம், லோயர் எனர்ஜியில் எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. ஸோ EGயில் எனக்கு ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கான கான்ஃபிகரேஷன் T2G3 EG1. ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகக்கூடிய ஆர் லிகான்ஸ் இருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை நம்ம வீக் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் ஆர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல
நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதே கான்ஃபிகரேஷனில் அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அதை விட இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்ததாக இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். MnCN6 3- இந்த இடத்துல மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3 தான். அப்போது மேங்கனீஸ் 3+ சேம் D4 கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கும். இப்போது இங்கே எலக்ட்ரான் எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ சேம் D4 கான்ஃபிகரேஷன்னா 1 2 3 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது. இங்கே ஸ்ப்ளிட்டிங்கை கம்பேர் பண்ணுங்கள். இந்த டயக்ராம்லேயே நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். H2O லிகாண்டை விட Cn- லிகாண்ட் ஸ்ப்ளிட்டிங் என்ன பண்ணியிருக்கு, அதிகமாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு. 1 2 3 எலக்ட்ரான்ஸ் T2Gயில் ஃபில் ஆகிடுச்சு. இப்போ 4th எலக்ட்ரான் EGக்கு போகுமா அல்லது இங்கேயே பேர் ஆகுமா அப்படிங்கிறது யார் டிசைட் பண்ணுவா? கிறிஸ்டலில் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜியும் பேரிங் எனர்ஜியும். இங்கே ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி அதிகம், பேரிங் எனர்ஜி அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. அப்போ எனர்ஜி எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே தான் எலக்ட்ரான் நமக்கு ஃபில்லப் ஆக போகுது. அப்போ T2Gலே 4th எலக்ட்ரான் ஃபில் ஆகிடும். அப்போது இதுக்கான கான்ஃபிகரேஷன் T2G 4. EGயில் எலக்ட்ரான்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ ரெண்டு மெட்டலுமே சேம் கான்ஃபிகரேஷன் தான், D4 கான்ஃபிகரேஷன் தான். ஆனால் எலக்ட்ரான் ஃபில் ஆகிறது யாரை பொறுத்து மாறி இருக்குது, நமக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய லிகாண்டை வச்சு எனக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ லிகாண்ட் வீக்காக இருந்தால் அது ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னும், ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங்காக இருந்தால் அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னும். குறை சுழற்சி அணைவு ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாக்கா உயர் சுழற்சி அணைவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்ப்ளிட்டிங் ஈனியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமா? இல்லை, இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஈனியின் தன்மை ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஸோ ஈனி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா ஸ்ப்ளிட்டிங் அதிகமாக இருக்கும், வீக்காக இருந்துச்சுனாக்கா ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். அடுத்த ஃபேக்டர் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமோட நேச்சர், மைய உலோக அணு அல்லது அயனியின் இயல்பு. ஸோ சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் 3D சீரீஸில் இருக்கா ஆர் 4D சீரீஸில் இருக்கா ஆர் 5D சீரீஸில் இருக்கா அப்படிங்கிறத டிபெண்ட் பண்ணி இந்த ஸ்ப்ளிட்டிங் மாறும். யூஸ்வலாக 3D சீரீஸ் மெட்டல்ஸை விட 4D 5D சீரீஸ் மெட்டல்ஸ் அதிகமான ஸ்ப்ளிட்டிங்கை கொடுக்கும். நெக்ஸ்ட் ஒன், சார்ஜ் ஆன் தி சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஆர் மைய உலோக அயனியோட ஆக்சிஜனேற்ற நிலை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அயன் Fe2+, Fe3+ அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்குன்னு வச்சுப்போம். ரெண்டுலேயுமே சேம் லிகாண்ட், ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் மாறுதுன்னா யாருக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்கோ அவங்க நிறைய ஸ்ப்ளிட்டிங்கை கொடுப்பாங்க. ஸோ கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது ஈனியோட தன்மை, சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எந்த சீரீஸில் இருக்குது அண்ட் அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத பொறுத்து ஸ்ப்ளிட்டிங் அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. இந்த ஸ்ப்ளிட்டிங்கை நம்ம ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் நிறமாலை வேதி வரிசை வழியாக தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். நம்ம ஒரு லிகாண்டை பார்த்தோன்னே சொல்லிட முடியாது. இட் இஸ் ஏ எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா. இதில் இந்த ரைட் ஹேண்டில் போக போக லிகாண்டோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதை நம்ம வலிமை மிகு ஈனிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். லெஃப்ட் ஹேண்ட் வர வர லிகாண்டோட ஸ்ட்ரென்த் எனக்கு கம்மியாகுது. ஸோ இதை வீக் ஃபீல்ட் லிகாண்ட் ஆர் வலிமை குறை ஈனிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணியே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய கொஷின்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோலையும் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஒரு ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அதாவது படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றலை எப்படி கால்குலேட் பண்ணுறது? இந்த படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் அப்படிங்கிறது எனர்ஜி டிஃப்ரென்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் இன் தி லிகாண்ட் ஃபீல்ட் அண்ட் தி ஐசோடோபிக் ஃபீல்ட் ஆர் பாரி சென்டர். ஸோ இதுதான் ஒரு ஆர்பிட்டால் பாரி சென்டரில் இருக்குது அப்படின்னாக்கா, ஆக்டாஹைட்ரல் அப்படின்னாக்கா T2G-ஆகவும் EG-ஆகவும் எனக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். இங்கே இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கும் இந்த லிகாண்ட் ஃபீல்டில் இருக்கக்கூடிய கான்ஃபிகரேஷனுக்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃப்ரென்ஸை தான் நம்ம CFSE கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜின்னு நம்ம சொல்கிறோம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா LEO. இந்த இடத்துல இருக்கக்கூடிய O அப்படிங்கிறது ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G ஆர்பிட்டால் -0.4. சார் அங்கே -2/5 பார்த்தோமே, ரெண்டு வேல்யூ நமக்கு சேம் தான். சில இடத்துல -2/5 வேல்யூ யூஸ் பண்ணுவாங்க, சில கொஷின்ஸில் -0.4 அப்படிங்கிறதும் யூஸ் பண்ணுவாங்க. ரெண்டும் ஈக்குவல் வேல்யூ தான். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்ட்டு EG ஆர்பிட்டால் இன்ட்டு 0.6 ஆர் இங்கே 3/5 இன்ட்டு ΔO. இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எவ்வளவு அப்படிங்கிறது இது.
எக்ஸஸாக பேர் ஆச்சு அப்படின்னாக்கா அதுக்கான எனர்ஜி நமக்கு கிறிஸ்டல் ஃபில் ஸ்ப்ளிட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணுது இல்லையா, அதுக்காக இந்த டேர்ம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G ஆர்பிட்டால் மல்டிப்ளை பை -0.4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG ஆர்பிட்டால் மல்டிப்ளை பை 0.6 del O ப்ளஸ் பேரிங் எலக்ட்ரான்ஸோட டிஃப்ரென்ஸ். இதுதான் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலாவை நம்மளுடைய கொஷினில் அப்ளை பண்ணி எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு கொஷின் பார்த்தோம். கீழ்கண்ட அணைவு சேர்மங்களில் பூஜ்ஜிய புல படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றலை கொண்டுள்ளது எது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதுக்கான ஆன்சரை நம்ம பார்ப்போம். இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ். ஆக்சிஜன் ஸ்டேட் அப்படிங்கிறது +3 அப்படிங்கிறது ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோம். 3D4ல் இருக்குது. இதுக்கான ஸ்ப்ளிட்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்தோம். அகைன் இன்னொரு டைம் ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது EG ஆர்பிட்டாலாவும் T2G ஆர்பிட்டாலாவும் எனக்கு ஸ்ப்ளிட் ஆக போகுது. இது EG T2G. இந்த ஓவரால் ஸோ நம்ம இந்த இடத்துல மெட்டல் எழுதல, டேரெக்டாக பேரி சென்டர் அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். நம்ம நிறைய இடத்துல டயக்ராம்ஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ D4 கான்ஃபிகரேஷன் லிகாண்ட் எப்படி இருக்குது எனக்கு, வீக்கா ஸ்ட்ராங்கா? ஸோ ஆல்ரெடி வீக் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். ஒன்ஸ் மோர் நீங்கள் இந்த நிறமாலை வேதி வரிசை வேணாலும் பார்த்துக்குங்க. ஸோ H2 அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது? ஸோ இட் இஸ் எ வீக் லிகாண்ட். அப்போ வீக் லிகாண்ட் அப்படின்னா 1 2 3 4 இந்த டைப்பில் தான் ஃபில் ஆகும். இட் இஸ் எ ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். இப்போ இதுக்கான CFSE வேல்யூ கால்குலேட் பண்ணலாமா? ஸோ ஃபார்முலா இதுதான். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் T2G ஆர்பிட்டால்ஸ் எவ்வளோ இருக்குது? 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 3 மல்டிப்ளை பை -0.4 ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் EG ஆர்பிட்டால் 1 தான் இருக்குது. 1 × 0.6. எங்கே எக்ஸ்ட்ரா பேரிங் எங்கேயுமே கிடையாது. அதனால் இந்த டேர்ம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். இன்ட்டு del O. ஸோ இது சால்வ் பண்ணுங்க. ஸோ 3 × -4 அப்படின்னாக்கா -1.2 ப்ளஸ் 1 × 0.6னாக்கா 0.6 del O இஸ் ஈக்குவல் டு -0.6 del O. அப்போது இந்த MnH2O6 3+ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸோட CFSE வேல்யூ எவ்வளவு? -0.6 del O. இந்த del O வேல்யூ நமக்கு இங்கே கொடுக்கல, அதனால் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் காம்ப்ளெக்ஸ் FeH2O6 கொடுத்துருக்காங்க. இது நியூட்ரல் லிகாண்ட். அப்போ Feயோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. Fe 3+க்கான கான்ஃபிகரேஷன் 3D5. இது எப்படி ஃபில் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஸோ பேரி சென்டரில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது T2G-ஆவும் EG-ஆவும் பிரியுது. இட் இஸ் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இது EG T2G. இங்கே லிகாண்ட் எஸ் வீக் லிகாண்ட். அப்போது எலக்ட்ரான்ஸ் எப்படி ஃபில் ஆகும்? அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல். ஸோ 1 2 3 4th எலக்ட்ரான் 5th எலக்ட்ரான் EG ஆர்பிட்டாலுக்கு போயிடுது. இதுக்கான ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்குது? T2G ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. EG ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ -1.2 ப்ளஸ் 1.2 del O is equal to எவ்வளோ கிடைக்கிது நமக்கு? 0. கொஷனில் என்ன கேட்டிருந்தாங்க? 0 கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி யாருக்கு இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். FeH2O6 3+ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் தான் 0 வேல்யூவில் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 காம்பவுண்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் COH2O6 2+. ஸோ அதனுடைய ஆக்சிஜன் ஸ்டேட் 2+. CO2+ அப்படின்னாக்கா 3D7. அப்போது 7 எலக்ட்ரானை EG T2Gயில் ஃபில் பண்ணுறீங்க. அகெயின் இட் இஸ் ஆக்டாஹைட்ரல் காம்ப்ளெக்ஸ். அப்போ நம்ம ஆக்டாஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ 7ல் ஹன்ஸ் ரூல் படி தான் எனக்கு ஃபில் ஆக போகுது. 1 2 3 4 5. ஓகேவா? இப்போ T2Gயில் 5 எலக்ட்ரான்ஸ், EGயில் 2 எலக்ட்ரான்ஸ். இதனுடைய வேல்யூஸை கால்குலேட் பண்ணுங்கள். T2Gயில் 5 எலக்ட்ரான், EGயில் 2 எலக்ட்ரான். ஸோ -2.0 ப்ளஸ் 1.2 into del O -0.8 del O. இப்போ இந்த COH2O6 2+ ஓட CFSE வேல்யூ -0.8 del O. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸை பாருங்கள். COH2O6 3+.
ஸோ இந்த கோபால்ட் 3+ வந்தால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரீசன் நம்ம VB3லே பார்த்துருக்கோம். கோபால்ட் 3+ ஃபார்ம்ஸ் ஸ்ட்ராங் ஃபீல்ட் ஆர் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் வித் H2O and NH3. சரி, இங்கேயும் H2O தானே இருக்குது, இங்கேயும் H2O தானே இருக்குன்னா கோபால்ட் 2+ஓட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் அதாவது ΔO 9000 per centimeter தான் இருக்கும். நான் அப்ராக்சிமேட் வேல்யூ கம்பேர் பண்ணுறோம். ஆனால் கோபால்ட் 3+ எடுத்துட்டீங்கன்னாக்கா 20,000 இருக்கும். ஸோ இந்த லார்ஜ் வேல்யூ டிஃப்ரென்ஸ்னால இந்த இடத்துல இந்த கோபால்ட் 3+ காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் ஆர் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக ஆக்ட் பண்ணுது. அப்போ இதுக்கான ஸ்ப்ளிட்டிங் பார்ப்போம். ஸோ கோபால்ட் 3+னாக்கா 3D6 கான்ஃபிகரேஷன். ஸோ 1 2 3 4 5 6 EG T2G ΔO. ஸோ என்ன சொன்னோம், கோபால்ட் 3+ அப்படிங்கிறது இந்த இடத்துல வாட்டர் ஆர் அக்வா லிகாண்ட் கூட லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் பண்ணுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னால் இருக்கக்கூடிய 6 எலக்ட்ரானும் எனக்கு T2Gலே ஃபில் ஆகிடும். அப்போ இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் T2G6 EG 0. ஸோ CFSE வேல்யூ EGல எலக்ட்ரான்ஸ் எதுவும் இல்லை, 0 தான். T2Gல 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ -2.4 ΔO. கோபால்ட் H2O6 3+ அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸோட கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி -2.4 ΔO. இந்த காம்ப்ளெக்ஸ் மறந்துடக்கூடாது. VB3 நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கொஷனுக்கான ஆன்சர் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் அந்த காம்ப்ளெக்ஸ்க்கான மற்ற ஆன்சர். 0 தான் கேட்டிருக்காங்க. இப்போது ஆப்ஷன் A-C-D ஆன்சர் கிடையாது. சார் நான் இந்த கொஷின் 0 கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் கேட்டால் நான் எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணணுமா? வேண்டாம், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. D5 ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், D10 ஹை ஸ்பின் அண்ட் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங்கில் இந்த எலக்ட்ரானிக் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துச்சுனாக்கா அது 0 கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியில் இருக்கும். இந்த 2 கான்ஃபிகரேஷன் மட்டும்தான். D5னாக்கா ஹை ஸ்பின் உயர் சுழற்சி அணைவு, D10னாக்கா லோ ஸ்பின் அண்ட் ஹை ஸ்பின் உயர் சுழற்சி அண்ட் குறை சுழற்சி அணைவு. இது மட்டும்தான் எனக்கு 0 கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜியில் இருக்கக்கூடியது. மற்ற எந்த கான்ஃபிகரேஷன் வந்தாலும் அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், 0வா இருக்காது. இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோபால்ட் 3+ வந்ததுனாக்கா நமக்கு அதுக்கான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி கால்குலேட் பண்ணும்போதும் சரி, CFSE வேல்யூ கால்குலேட் பண்ணும்போதும் சரி, நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதை எக்ஸப்ஷனில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போவோம். எண்முகி D4 உயர் சுழற்சி அணைவு சேர்மத்தின் படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றலானது. நம்ம பார்த்தோம் Mn2H2O6 3+ பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை வேறு ஆங்கிளில் கேட்டிருக்காங்க. ஸோ எண்முகி அப்படின்னாக்கா நம்ம என்ன ஸ்ப்ளிட்டிங் யூஸ் பண்ணணும்? T2G EG. ஸோ ஹை ஸ்பின் D4 காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 4 எலக்ட்ரான்ஸ் இங்கே இருக்குது. T2Gல 3 எலக்ட்ரானும் EGல 1 எலக்ட்ரானும் ஃபில் ஆக போகுது. இதை ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 3 electrons in T2G, 1 electron in EG orbital. So -1.2 plus 0.6 ΔO is equal -0.6 ΔO. அப்போது ஹை ஸ்பின் D4 octahedral காம்ப்ளெக்ஸோட CFSE வேல்யூ -0.6 ΔO. ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஸோ 4 is the right answer. இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது எண்முகி இந்த உயர் சுழற்சி அப்படிங்கிறத கவனிக்கணும். அப்போ தான் EGக்கு ஒரு எலக்ட்ரானை நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம், இல்லைனா T2Gலே ஃபில் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அப்போது இந்த இடத்த பொறுத்தவரையில் இந்த பாயிண்ட் மட்டும் கிளியராக பார்த்துக்கணும். வெதர் இட் இஸ் அ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஷின். இந்த கொஷனுக்கு ஆன்சர் நீங்கள் பண்ணலாமா? சார் அதே கொஷினாக இருக்குன்னு கேட்குறீங்களா? சேம் கொஷின் டிஃப்ரெண்ட் இயரில் கேட்டிருக்காங்க. 2010லேயும் கேட்டிருக்காங்க, 2013லேயும் சேம் கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ஆன்சர் என்ன பார்த்தோங்க? -0.6 ΔO. இப்போ இந்த கொஷினுக்கும் சேம் கொஷின் தான், செகண்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின். எண்முகி புலத்தில் D6 நேர் அயனியின் குறை சுழற்சி அணைவுகள் கீழ்கண்ட ஆற்றலை பெற்றுள்ளது. ஸோ குறை சுழற்சி அப்படின்னாக்கா லோ ஸ்பின் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. என்ன கான்ஃபிகரேஷன் நமக்கு? ஸோ அப்போது D6 கான்ஃபிகரேஷன் அப்படின்னாக்கா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது T2Gலையும் EGலையும் எப்படி ஃபில் ஆகும்?
அவங்க லிகான் கொடுக்கல, பட் குறை சுழற்சி லோ ஸ்பின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது பேரிங் எனர்ஜி தான் கம்மியாக இருக்கும். T2Gலேயே எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும் ஃபஸ்ட்டு நமக்கு. ஸோ இது டோட்டல் del O Eg. ஸோ 6 எலக்ட்ரான் ஃபில் பண்ணுங்கள். 1 2 3. 4th எலக்ட்ரானும் நமக்கு எங்கே தான் ஃபில் ஆகும்? T2Gல தான். ஸோ 4 5 6. அப்போது D6 லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா 6 எலக்ட்ரானுமே எங்கே ஃபில் ஆகுது? எனக்கு T2Gலே ஃபில் ஆகிடுது. அப்போ இதுக்கான வேல்யூஸ் பார்க்கணும் இல்லையா? ஸோ T2Gல எனக்கு 6 எலக்ட்ரான் இருக்குது, Egல எலக்ட்ரானே இல்லை. அப்போது 6 × -2/5 -12/5 del O. அடுத்தது பேரிங் எனர்ஜி பார்க்கணும் இல்லையா? 3 எலக்ட்ரான் பேர் இருக்குது. ஸோ அப்போது 3 பேர். இந்த சாய்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ 2 சாய்ஸ் -12/5ல் இருக்குது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பேரிங் எனர்ஜி வேல்யூ 1 தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலாக அந்த இடத்துல 3 பேர் இருந்துச்சு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். 5th question. Which of the following statements about COCN6 3- is true? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னொன்லியும் has 4 unpaired electrons and will be in a high spin complex, has no unpaired electrons and will be in a high spin configuration, complex has no unpaired electrons and will be in low spin complex, complex has 4 unpaired electrons and will be in a low spin configuration. ஸோ தமிழில் 4 தனித்த எலக்ட்ரானில் கொண்ட உயர் சுழற்சி அணைவு. ஸோ இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரானையும் அது உயர் சுழற்சியா அல்லது குறை சுழற்சியா அப்படிங்கிறதான் ஆப்ஷனில் மாற்றி மாற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதுக்கான கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிட்டிங்கை போடணும். ட்ரா பண்ணிவிட்டு அதில் அன்பேர்ட் எலக்ட்ரான் எவ்வளவு இருக்குது, இது லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னா அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ நீங்கள் காம்ப்ளெக்ஸை பார்த்தோன்னே இது லோ ஸ்பின்னா ஹை ஸ்பின்னான்னு சொல்லலாம். ரீசன் CN- ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் ரைட் எண்டில் இருக்கும். இப்போ இட் இஸ் ஏ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகான். அப்போ இது நமக்கு என்னது? லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போது உயர் சுழற்சி எங்கே கொடுத்துருக்காங்களோ அந்த ஆப்ஷன்ஸை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் 1 and 2 கண்டிப்பாக என்ன ஆகாது? எனக்கு ஆன்சராக வராது. ஸோ 3rd and 4th தான் குறை சுழற்சி, அதாவது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது தனித்த எலக்ட்ரான் பெற்றிருக்கா பெறலையா அப்படிங்கிறத பார்க்கணும். இதை ட்ரா பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல CO -6 = -3 சால்வ் பண்ணால் கோபால்ட்டோட ஆக்சிஜன் ஸ்டேட் +3, கோபால்ட்டோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D7S2. இப்போ கோபால்ட் 3+ அப்படின்னா D6 கான்ஃபிகரேஷன். இப்போ இது ஸ்ப்ளிட்டிங் போடலாமா? ஸோ டோட்டலாக எனக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. லிகாண்டை பொறுத்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. அண்ட் ஆல்சோ ஏ லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். அப்போ எலக்ட்ரான்ஸ் T2Gல கம்ப்ளீட்டாக ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் Egக்கு போகும். ஸோ 6 எலக்ட்ரான் இங்கே ஃபில் ஆகிடும். 1 2 3 4 5 6. இங்கே அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கா? அதாவது தனித்த எலக்ட்ரான் எங்கேயாவது இருக்கா? இல்லை. ஸோ Egல 6 எலக்ட்ரான்ஸே இல்லை. T2Gல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எல்லாமே பேர்டாக இருக்குது. எல்லா எலக்ட்ரானுமே இணையாகி தான் இருக்குது. அப்போ தனித்த எலக்ட்ரான்கள் இல்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்கும்? நமக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் தனித்த எலக்ட்ரான் இல்லை, குறை சுழற்சி அணைவு. ஸோ இந்த சாய்ஸ் பாருங்கள், 3rd சாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 1 and 2 எலிமினேட் பண்ணிட்டோம். 4th என்ன ரீசனால் கிடையாது அப்படின்னா has 4 அன்பேர்ட் எலக்ட்ரான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானே இல்லை. அப்போ இந்த சாய்ஸும் கிடையாது. ஸோ 3rd சாய்ஸ் தான் கரெக்ட். So COCN6 3- has no unpaired electrons and will be in a low spin configuration. தனித்த எலக்ட்ரான்களை பெற்றிராத குறை சுழற்சி அணைவு ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். தி CFSE for octahedral COCl6 4- is 18,000 per centimeter. The CFSE for tetrahedral COCl4 2-. ஸோ 2 காம்ப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆக்டாஹைட்ரல், இன்னொன்று டெட்ராஹைட்ரல். ஸோ ரெண்டுலேயுமே சேம் சென்ட்ரல் ஆட்டம், ரெண்டுலேயுமே சேம் டைப் ஆஃப் லிகான். ஸோ யார் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுறாங்கன்னா ஜாமெட்ரி மட்டும்தான் மாறுது. ஸோ கீழே சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது?
இங்கே கான்ஃபிகரேஷன் வச்சு நீங்கள் சிஎஃப்எஸ்சி வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். பட் அது கேட்கல நமக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே பர் சென்டிமீட்டர் தான் இருக்குது. இதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணணும் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். டெட்ராஹைட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங்கையும் ஆக்டாஹைட்ரல் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங்கையும் கம்பேர் பண்ணுறதுக்கு அல்லது ரெண்டுத்தையும் கார்லேட் பண்ண நமக்கு ஒரே ஃபார்முலா ΔT = 4/9 டெல்டா ஓ. இங்கே என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெல்டா ஓ கொடுத்துருக்காங்களா டெல்டா டி கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆக்டாஹைட்ரலுக்கு தான் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டெல்டா ஓ வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை இங்கே பதிலீடு பண்ணுவோம். ஸோ டெல்டா T = 4/9 multiply 18,000. ஸோ 9 18 கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 2000 இருக்கும். ஸோ 4 × 2000 8000 cm/-1. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இங்கே நீங்கள் சாய்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணவே வேண்டாம், டைரெக்டாக ஒரே ஆன்சர் தான் கான்க்ரீட்டாக நமக்கு வரப்போகுது. 8000 எங்கே இருக்குது, ஸோ 4th சாய்ஸில் இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் 4. ரைட். நம்ம இது வரல சிஎஃப்டி இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரி பற்றியும், அதில் ஆக்டாஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் எப்படி நடக்குது, டெட்ராஹைட்ரல் ஸ்ப்ளிட்டிங் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் இது ரிலேட்டடாக எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் இந்த வீடியோ ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம்.